ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சத்தமே இல்லாமல் திடீர்னு வந்த தமிழக ரயில்வே துறை வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ டிகிரி என்ன படித்தாலும் எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே 85,000 ஆரம்பிக்குது. அது போக அலவன்சஸும் உண்டு. இது ஒரு ஆஃபீஸர் கிரேடில் இருக்க போஸ்ட்டு. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா February மாதம் 2ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்குலாம் ஆர்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே அவங்க சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. அதாவது CMRலேருந்து வந்திருக்கு. இவங்க மொத்தம் 5 விதமான போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது மேனேஜர், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் இன் டிசைன், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் இன் ஆர்கிடெக்ட், ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜரில் எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த 5 போஸ்ட்டுக்கும் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் மேனேஜருக்கு ஸ்டார்டிங் சேலரி 85,000 ஆரம்பிக்குது. அதுவே டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர்னால் 1,25,000. அதுவே ஜென்ரல் மேனேஜருக்கு 1,60,000. அதுவே ஜென்ரல் மேனேஜரில் எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 2,25,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜருக்கு 38 வயசும், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 40 வயசும், ஜென்ரல் மேனேஜருக்கு 47 வயசும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜருக்கு BE இல்லைனா பிடெக் சிவில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஜென்ரல் மேனேஜர் அண்டர் கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு BE இல்லை பிடெக்லேருந்து சிவில் முடிச்சிருக்கணும். அது போக இதுலேயும் உங்களுக்கு 5 to 8 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதில் 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு போஸ்ட்டு, இதுக்கும் BE இல்லை பிடெக்கில் சிவில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஆர்கிடெக்ட்டுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் முடிச்சுக்கணும். அதுக்கான சம் எக்ஸ்பீரியன்ஸஸும் கேட்டிருக்காங்க. இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த 2 மட்டும் தான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் SC and ST கேண்டிடேட்ஸ்க்கு இவங்க ஃபீஸ் 50 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீ. அது தவிர மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 300 rupees இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுவே PWD கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரீ தான் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த ஜாப்க்கு நம்ம எப்படி ஃபீ பே பண்ணணும்னா, நம்ம ஆன்லைன் மோட் மூலமாக தான் நம்ம ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சம் ஜென்ரல் கண்டிஷன்ஸும் கீழே சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக வாஸ்து பார்த்துக்கோங்க. அதிலேயே ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு மட்டும் இந்த ஜாப் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியனாகவே இருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம். அது போக கீழே வந்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா February மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக அப்ளை பண்ணும்போது இதில் கேட்டுக்க இந்த 11 சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சேர்த்தே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இதோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு கொரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அது போக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.